பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தாலும் மனித உலகத்தின் வழிகாட்டி இந்த உலகை வைவிக்க வந்த உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவனாக பாக்கியமான இந்த நிக்கா மஜ்லிஸிலே கதாநாயகர்களான மணமக்களுடைய குடும்பத்தார்கள், மேன்மைக்குரிய உலமா பெருமக்கள், ஜமாத்தினுடைய அழகுங்குளம் மற்றும் காரிக்குளம் ஜமாத்தினுடைய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்கள், ஊரிலிருந்து வருகை இருக்கக்கூடிய பெரியவர்கள், சங்கைக்குரிய தாய்மார்கள், இந்த இடத்திலே சில வார்த்தைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, நான் என்னுடைய அருமையான சகோதரர் அஜ்மல் கான் தாக்குவி அவர்கள், நாங்கள்லாம் ஒன்றா ஓதியவர்கள். ஓதுற காலத்திலே ரொம்ப ஸ்டைலாக இருப்பார், நாங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருப்போம். அப்பவுமே ரொம்ப அவருடைய அந்த ஸ்டைல், அவருடைய அழகு, அவருடைய தாடியுடைய தன்மை, அதையெல்லாம் பார்த்து மற்றவங்க ரசிக்கிற அளவுக்கு அவருடைய அணுகுமுறைகளும் நடைமுறைகளும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், என்று மக்களுடைய மக்கள் என்று அதற்கு அடுத்த தலைமுறைகளிலே வந்திருந்த நிலையிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. பழைய நினைவுகள் எல்லாம் கண்முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சந்ததி எல்லா நிலையிலும் பாக்கியமாக ஆக்கிட வேண்டும் என்று துஆ செய்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நாம எல்லாமே குடும்ப தொடர்புள்ளவர்கள் தான். உலகத்தில் திருமணத்தின் வழியாகத்தான் மனித சமூகம் உண்டாகிறது. மனித சமூகம் உலகத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தந்த வழி என்பது இந்த குடும்ப அமைப்பு. குடும்ப அமைப்பின் வழியாகத்தான் உலகத்தில் மனித சமூகம் இருப்பதும் தொடர்வதற்கு உண்டான காரணம். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வெளிரங்கமான அந்தரங்கமான வாழ்வின் எல்லா உயர்வுக்கும் வழிகாட்டியவர்கள். அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாம் எல்லோரும் குடும்ப உறவுகளுடைய தொடர்புள்ளவர்கள் என்ற காரணத்தினாலே இந்த ஹதீஸினுடைய வாழ்க்கையில் பற்றி நடப்பதற்கு நாம் உறுதி கொள்வோம். அதாவது, உறவுகள் என்பது இருக்கிறதே, அது அனுசரித்து வாழ தெரிந்துவிட்டால் உண்மையிலேயே மகா சிறந்த மனிதர் அவர் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. உறவுகள்ல சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். தமிழ்ல கூட குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். அதனால அவர் அப்படி நடந்துகிறல்ல, இவர் இப்படி நடந்துகிறல்ல என்ற அது ஓருள்ள அந்த நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் இறங்கி சென்று ஒவ்வொரு காரியத்தையும் அனுசரிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலே கவனம் செலுத்தினால் உண்மையிலேயே நமக்கு 3 வகையான பாக்கியம் கிடைக்கும். சொல்பவர்கள் யார்? சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உறவுகளை நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தால், அனுசரித்து வாழ்ந்தால், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி உயர்ந்த தன்மையோடு நடந்து கொண்டால் கிடைக்கக்கூடிய எத்தனையோ பாக்கியங்கள். அதிலே 3 பாக்கியங்களை வாழ்க்கையில் என்றுமே பொய்யுரைக்காத சத்தியத்தின் திருவுருவம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். முதலாவது, உறவுகளை பேணுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் நீண்ட ஹயாத், நீண்ட வாழ்நாள். நாமளா உண்டாக்க முடியாது. நாமளா வாழ்நாள உண்டாக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், வெளிப்படையான தோற்றம், இதை கொண்டெல்லாம் யாரும் வாழ்நாளை உருவாக்கிக் கொள்ள முடியாது. நீண்ட வாழ்நாள் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம். அந்த நீண்ட வாழ்நாளை பெறுவதற்கான வழியை அல்லாஹ் சொன்னார்கள். உறவுகளை நீங்கள் பேணினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் சன்மானம் உங்களுக்கு நீண்ட வாழ்நாளை தருகிறார். இரண்டாவது, அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் குறைவில்லாத, தட்டில்லாத ரிஸ்கை தருகிறார். ரிஸ்க் என்ன வெறும் பணம் மட்டும் அப்படிங்கிறது இல்லை. வாழ்வின் மேன்மைகளுக்கும் நன்மைகளுக்கும் எதுவெல்லாம் உறுதுணையாக இருக்கும் அதுவெல்லாம் ரிஸ்க். தட்டில்லாத, குறைவில்லாத ரிஸ்க் அல்லாஹ் தருகிறார். அதுவோ கெட்ட முடிவுகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான் என்று உறவுகளை பேணுபவர்களுக்கு உண்டான சன்மானமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட உறவுகளிலே கணவன் மனைவிங்கிற இந்த உறவு இருக்கிறது சாதாரணமானதல்ல. மாப்பிள்ளை இவ்வளவு நாளும் உடைய நண்பர்களிடத்திலே, நெருங்கியவர்களிடத்திலே, பழகியவர்களிடத்திலே, வியாபாரம் மற்ற நிலை தொடர்புள்ளவர்களிடத்திலே நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். ஆனா சல்லாஹ் சொல்கிறார்கள், உண்மையிலே நீங்க நல்ல பெயர்,
வாங்க வேண்டிய இடம் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி இடத்துல நல்லது வாங்கணும். ஏனென்றா கூடி கிடக்கக்கூடிய ஒரே உறவு, எல்லா நிலையிலும் நாம் சேர்ந்திருக்கக்கூடிய உறவு. உங்களுடைய உயர்ந்த தன்மைகளால், நல்ல குணங்களால், அழகிய நடைமுறைகளால் அவங்க இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க நல்லவர் தான் சொன்னாங்க சந்தாசம். ஏனென்றால் ஒரு பயணம் செய்கிறோம், பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து போறாரு, நாமளும் ஒரு புன்முறுவல் செய்கிறோம், அவரு புன்முறுவல் செய்கிறார். இது ஒரு நல்ல மனுஷங்க. ஒரு பயணம் போறோம், பக்கத்துல ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க, வாங்க உட்காருங்க, நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல, கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்து உட்காருங்கன்னு சொல்றோம். ஒரு தன்மையான ஆளுங்க. இப்படி எத்தனையோ பேரிடத்தில் நல்ல பேர் வாங்கியிருந்தாலும் கூட நீண்ட தொடர்பும் எல்லா நிலையிலும் உண்டான அந்த குடும்ப உறவிலே மனைவி இடத்தில் நீங்கள் நல்ல பேர் வாங்கிவிட்டால் உண்மையிலே நீங்கள் சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒரு மனைவி இடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு பின்னாலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் என்னவென்று சொன்னால் சாலிஹத்தான பாக்கியமான ஒரு மனைவி மாத்திரம் பாக்கியமா அமைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகமே ஒரு சொர்க்கம் தான். உலகமே ஒரு சொர்க்கம் தான். எல்லா நிலையிலும் ஒரு நிம்மதியாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம். அதற்கு என்ன தன்மை வேண்டும்? ஒரு மனைவி இடத்தில் இருக்க வேண்டிய தன்மையை சொல்கிறார்கள். கணவர் ஒரு விஷயத்தை ஏவினால் கட்டுப்படுவார்கள். அவருடைய மனோநிலையையும் அவருடைய பொருளாதாரத்தையும் மற்ற நிலைகளையும் அறிந்து தன்னுடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்வார்கள் என்று. அது மாதிரி கணவன் இருக்கக்கூடிய, அவர் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் தன்னை கற்பொழுக்கம் பேணி நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த தன்மை உள்ளவளாக இருப்பார் என்று மனைவிக்குண்டான ஒரு உயர்ந்த தன்மையை, கணவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய உயர்ந்த தன்மைகளை குறித்தெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, மனித உறவுகளை சிறக்க செய்வதை கொண்டுதான் உலகம் எல்லா நிலையிலும் மேன்மை வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையிலே ஏற்கனவே மார்க்க தொடர்புள்ளவர்கள், தீனியான தொடர்புள்ளவர்கள், நல்ல உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்கள், பாரம்பரியமான சிறந்த தீனுடைய பற்றுள்ள ஊருக்கும் சொந்தக்காரர்கள். எனவே அந்த அடிப்படையிலே மணமக்கள் வாழ்வாங்க வாழ்வதற்கும், மனமொத்த வாழ்க்கை பெறுவதற்கும், சாலிஹான சந்ததிகளை பெறுவதற்கும் உடற்பூர்வமாக நாங்கள் இந்த நேரத்தில் துவா செய்கிறோம். நாம் எல்லாம் துவா செய்ய தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்த உடனே மணமகன் கைவிடித்து பாரக்கல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னு சொன்னா, ஹை வை என்னதான் சொல்றதை விட பாரக்கல்லாஹ் சொல்றோம். ஹைல வந்த வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அர்த்தம் நமக்கு விளங்குதோ விளங்கலையோ பாரக்கல்லாஹ் என்று சொல்லுங்க. அது மாதிரி பெண்ணிடத்திலையும் நீங்கள் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது பாரக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லுங்கள். உண்மையிலேயே எல்லா விதமான மேன்மைகளுக்கு அது காரணமாக இருக்கும் என்று சொல்லி, அது மாதிரி நம்முடைய குடும்பங்களிலேயும் இன்னும் யார் யார் சம்பந்தங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் சீக்கிரமா சிறப்பான கண்ணியமான இடங்கள்ல அல்லாஹ் சம்பந்தத்தை ஏற்படுத்தி தரணுங்கிறதையும் இந்த நேரத்தில் துவா செய்வோம். மனமுடித்து யார் இன்னும் மக்கள் பாக்கியத்தை அந்த தேட்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான மக்கள் பாக்கியத்தையும் தர வேண்டும் என்று துவா செய்வதோடு, தமிழ்ல திருமணம் என்று சொல்கிறார். தமிழ்ல திருமணம், இது சாதாரண மனம் அல்ல, திருமணம் இல்லை. தமிழ்ல திருங்கிற வார்த்தைக்கு நிகராக ஒரு உயர்வான சொல்லே கிடையாதுங்க. திரு நமக்கு என்ன அர்த்த கவனமா வழங்காம இருக்கலாம், ஆனா திரு என்ற வார்த்தை இருக்காது. திருக்குறள், திருக்குர்ஆன், திருநபி எதுவெல்லாம் உயர்ந்ததோ அதற்கெல்லாம் திரு என்பதை சேர்த்து சொல்கிறோம். அதனால்தான் நம்முடைய உமரப்பா அவர்கள் சொல்லாசனை பாராட்டும் பொழுது திருவினும் திருவாய், உலகத்தில் எதுவெல்லாம் திருவோ எதுவெல்லாம் கண்ணியமோ அந்த கண்ணியத்திற்கெல்லாம் தாங்க உயர்ந்த கண்ணியம் நாயகமே என்று நாயகத்தை பாராட்டுவார். அதனால சாதாரணமா கொஞ்ச நேரத்துல போட்டு வாடிவிடக்கூடிய மலர் போன்ற அந்த மனம் அல்ல, இது திருமணம். திருமணம்னா அதுக்கு அடுத்த வருஷத்துல நம்முடைய பேரப்புள்ள பேத்தி இந்த நிலையில் மணந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவு தான் இந்த திருமண உறவு. அதனால் அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த கட்டளைகளை பேணி, கடமைகளை பேணி ஒருவருக்கொருவர் உயர்ந்த குணத்தோடு நடந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நிம்மதியான ஒரு உன்னதமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட மனம் ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து, சாலிஹான பாக்கியமான நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சேவை செய்யக்கூடிய சாலிஹான மக்களை பெற்றெடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்வதற்கு உலகப்பூர்வமாக உங்களோடு சேர்ந்து நான் துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வாஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.